வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். ஒரு ஹோட்டலுக்கான ரூம் புக்கிங் அப்ளிகேஷன் செக்இன் செக் அவுட் ப்ராசஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ, ஒரு சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் நான் செஞ்சால் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இதில் ரஃபாக நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இதை நிறைய ஃபைன் டியூன் பண்ண முடியும், நிறைய அப்ரோச்சஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷனை நான் இதில் செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் எஸ்கியூஎலுக்கான ஃபைலையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு புது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குன்னு. ஸோ நியூ டேட்டா பேஸ். ஸோ எஸ்டிபி ஹோட்டல் டெமோன்னு வச்சுக்கிறேன், V1. ஸோ இதனோட ஸ்கோப்புக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ அதில் நம்மளுடைய கோடை எழுதிக்கலாம். ஸோ எஸ்டிபி ஹோட்டல் டெமோ V1 அதனோட ஸ்கோப்புக்குள்ளே தான் இருக்கும். அதில் தான் என்னுடைய ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அப்போ நான் முதல்ல இதுக்கான டேபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஸ்கஷனில் இந்த டேபிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே 5 டேபிளாக பிரிச்சிருக்கோம். கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள், ரூம் டைப்னு ஒரு டேபிள், அதில் ரூம் டைப்பும் ரெண்ட் பர் டேவும் இருக்குது. ரூம்ஸ்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். ரைட். அதில் என்ன ரூம் நம்பரு, என்ன ரூம் டைப், அந்த ரூமு, அதனுடைய அவைலபிலிட்டி, அது இப்போ இருக்கா இல்லையா, அந்த ரூம் ஆக்கிபைடா இல்லை ஃப்ரீயாக இருக்கா. அடுத்தது அலோகேஷனு. ஸோ அலோகேஷனில் மல்டிபிள் ப்ரைமரி கீஸு, கஸ்டமர் ஐடி, ரூம் நம்பரு, செக்இன் டேட்டு, மூணுத்தையும் சேர்த்து ப்ரைமரி கீயாக வச்சுருக்கோம். இது போக செக் அவுட் டேட் இருக்குது, ரீசன் ஃபார் ஸ்டே இருக்குது. கடைசியாக பில்லு. பில்லில் நீங்கள் டேக்ஸ் எல்லாம் வேணும்னா வெறும் கேல்குலேஷன்ஸ் தான், அடிஷனலாக எத்தனை காலம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் பில் நம்பரு, கஸ்டமர் ஐடி, பில் டேட்டு, எத்தனை நாள் தங்கினாரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அதை மட்டும் போடுற மாதிரி பில்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் நீங்கள் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதெல்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் எழுதுகிறேன். முதல்ல ரூம்ஸை க்ரியேட் பண்ணணும். நான் இப்படி தான் யோசிப்பேன். முதல்ல நமக்கு ஒரு ஹோட்டல் அப்படின்னு வந்தால் ரூம் இருந்தால் தான் நம்ம அதை ரெண்ட்டுக்கே விட முடியும். அப்போ ரூம்ஸை க்ரியேட் பண்ணணும், ரூம் டைப்ஸை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரூம்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர்லேயே நம்ம போகலாம். ஸோ அப்போ முதல்ல என்னென்ன ரூம் டைப்ஸ் நம்ம வச்சுக்க போகிறோம்னு நான் முதல்ல முடிவு பண்ணுறேன். ஏசி டீலக்ஸு, நார்மலு, டீலக்ஸு, இப்படி நம்ம ரூம் டைப்ஸை முதல்ல கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கே கிரியேட் ப்ரொசீஜர் எஸ்டிபி இன்சர்ட் ரூம் டைப்னு கொடுத்துருக்கேன். டைப்பையும் ரெண்ட்டையும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இதில் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ செக் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் தான் சொன்னேன். ரைட். இங்கே இருந்ததுன்னா ஆல்ரெடி அந்த ரூம் டைப் இருந்ததுன்னா இஃப் எக்ஸிஸ்ட் செக் பண்ணி எரர் சொல்கிறது, கஸ்டம் எரர் மெசேஜஸ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதை நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ இங்கே 4 ரூம் டைப் ஆட் பண்ணிக்கிறேன். ஏசி டீலக்ஸு, நார்மலு, டீலக்ஸு, அதுக்கான அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட். எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 ரூம் எனக்கு ஆட் ஆகிருக்கணும். ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மூலயமா ஆட் பண்ணுது 4 ரூம் டைப்ஸ். அடுத்தது ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரூமுக்கு எஸ்டிபி _ இன்சர்ட் _ ரூம்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ரூம் நம்பரு, என்ன டைப்பு, அவைலபிலிட்டி. அப்போ இந்த ரூம் டைப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரூம் டைப் டேபிளில் இருக்கணும். அப்போ தான் நான் ரூம்ஸில் அதை ஆட் பண்ண முடியும். அதனால் அதை கண்டிப்பாக நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நான் இங்கே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி ஒரு ரூம் டைப்பே இல்லை, நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். ரைட். நீங்கள் எரரை ஹெவியாக ரைஸ் பண்ணணுன்னா 16, 17 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ரைஸ் எரருக்கு. ரைட். இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஏசியில் ஒரு 3 ரூமு, ஏசி டீலக்ஸில் ஒரு 3, டீலக்ஸில் ஒரு 3, நார்மலில் ஒரு 3, இப்படி 12 ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ரூம்ஸில் அந்த 12 ரூமும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு எல்லா ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ரூமோட ரெண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கலாம். ஸோ அப்போ கிரியேட் ப்ரொசீஜர் சேஞ்ச் ரெண்ட்டு. என்ன டைப்பு ரூமுக்கு, ஒவ்வொரு ரூமுக்கும் ரெண்ட்டு மாற்ற மாட்டோம். ஏசி டீலக்ஸுக்கு ரெண்ட்டை மாற்றுவோம், இல்லை டீலக்ஸுக்கு ரெண்ட்டை மாற்றுவோம். அப்போ ரூம் டைப்பை கொடுத்து புது ரெண்ட் என்னன்னு கொடுத்தா ரூம் டைப்பில் போயிட்டு ரெண்ட் பர் டேவை நியூ ரெண்ட்டுக்கு செட் பண்ணிடுவோம். எப்போ ரூம் டைப் அந்த ரூம் டைப்புக்கு மேட்ச் ஆகும்போது. ரைட். அப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏசி டீலக்ஸ் அப்படின்னு போடும்போது நம்ம 2500 செட் பண்ணியிருந்தோம். அதான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. இப்போ அதனோட ரெண்ட்டை வேணால் மாற்றலாம். சேஞ்ச் ரெண்ட்டு ஏசி டீலக்ஸுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன், இப்போ 3000 கொடுத்துருக்கேன். 2500 இருந்தது, இப்போ 3000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ரெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு.
ரைட். ஸோ இப்போ ரூம்ஸ் எல்லாம் செட்ரைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரூம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போனா ஹோட்டல் ரெடியாக இருக்குது. இப்போ கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அப்போ கிரியேட் ப்ரொசீஜர், இன்சர்ட் கஸ்டமர்ஸ். கஸ்டமர் ஐடி வேணும், நேம் வேணும், ஃபோன் நம்பர் வேணும், அட்ரஸ் வேணும். இங்கேயும் ப்ரைமரி கீலாம் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ரைட். நான் ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கேன் டேபிளில், அதனால் இங்கே நான் செக் பண்ணலை. பட் இங்கேயும் செக் பண்ணி கஸ்டம் எரர் மெசேஜஸ்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இப்போ இங்கே நான் ஒரு 3 கஸ்டமரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆனந்த், கார்த்திக் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 3 கஸ்டமரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இந்த 3 கஸ்டமர்ஸும் அவைலபிளாக இருக்கிறாங்க. இப்போ தான் ஆக்சுவல் ப்ராசஸுக்கு வர்றோம். ஒரு ரூமை அலோகேட் பண்ணுறது அல்லது செக்இன் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது. ஸோ அப்போ எனக்கு எஸ்டிபி இன்சர்ட் அலோகேஷன், கஸ்டமர் ஐடி வேணும், எந்த ரூம் நம்பருக்குள்ளே போகிறாருன்னு வேணும், செக்இன் டேட் வேணும், ரீசன் ஃபார் ஸ்டே வேணும். செக் அவுட் டேட் நான் இங்கே கேட்கவே போகிறதில்ல, அது செக் அவுட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஆஸ் பிகின், முதல்ல அந்த கஸ்டமர் ஐடி கஸ்டமர் டேபிளில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எரர் சொல்லி க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லாத கஸ்டமருக்கு ரூமை கொடுக்க முடியாது. அதனால் சரி, கஸ்டமர் இருக்காரு. அப்புறம் அடுத்தது இஃப் எக்ஸிஸ்ட் செலக்ட் ரூம் நம்பர் ஃப்ரம் ரூம்ஸ் வேர் ரூம் நம்பர் ஈக்குவல் டு அட் ரூம் நம்பர் அண்ட் அவைலபிலிட்டி ஈக்குவல் டு எஸ்ன்னு இருக்கணும். அப்போ இந்த ரூம் நம்பர்னுடைய அவைலபிலிட்டி என்னன்னு இருக்கணும், எஸ்ன்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா ரூம் நாட் அவைலபிள்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகே. அப்படி அவைலபிளாக இருக்குது நீங்கள் கேட்குற ரூமுன்னா இன்சர்ட் இன்டு அலோகேஷன், கஸ்டமர் ஐடி, ரூம் நம்பர், செக்இன், அதாவது டேட்டு, ரீசன் ஃபார் ஸ்டே, வேல்யூஸ்னு போட்டு அந்த 4 வேல்யூவையும் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இது மட்டும் பண்ணால் பத்தாது. ஏன்னா இப்போ இந்த ரூம் நம்பரை இப்போ நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்க. அப்போ 1ஆம் நம்பர் ரூம் ஒருத்தர் கேட்குறாருன்னா அதை இப்போ 1ஆம் நம்பர் கஸ்டமருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இமீடியட்டாக அப்டேட் ரூம்ஸ் செட் அவைலபிலிட்டி ஈக்குவல் டு நோ வேர் ரூம் நம்பர் ஈக்குவல் டு அட் ரூம் நம்பர். ரூம்ஸ் டேபிளில் போய் அலோகேட் பண்ண ரூமுனுடைய அவைலபிலிட்டியை நோன்னு மாற்றிடணும். இல்லாட்டி அதே ரூமை நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ராசஸ்ஸு டிபெண்டன்ட் டேபிளில் பண்ணக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் ட்ரிகரில் எழுதிடலாம். அப்போ அலோகேஷனில் யாராவது இன்சர்ட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ரூம்ஸில் அந்த ரூம் நம்பர் எது அப்படிங்கிறத இன்சர்ட்டட் டேபிள்லேருந்து எடுத்து பிடிச்சி அதை கொண்டு போய் ரூம்ஸ் டேபிளில் அப்டேட்டுக்கு போட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரிகர் வச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு யூசருக்கு ரூம் அலோகேட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம 1ஆம் நம்பர் யூசர் ஆனந்துன்னு இருந்தோம். 1ஆம் நம்பர் ரூம் வேணும்னு கேட்குறாரு. இன்றைக்கி டேட்டில் உள்ளே வராரு, செக்இன் பண்ணுறாரு, அட்மிஷன் ப்ராசஸுக்காக ரூம் அலோகேட் பண்ணுறாரு, ரீசன் ஃபார் ஸ்டே. நான் இப்போ எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு அலோகேஷன் டேபிளில் போய் பார்க்குறேன். கஸ்டமர் ஐடி 1, ரூம் நம்பர் 1, இன்றைக்கி டேட்டில் செக்இன் பண்ணியிருக்கிறாரு, செக் அவுட் டேட்டு தெரியலை, ரீசன் அட்மிஷன். ரூம்ஸ் டேபிளில் போய் பார்க்குறேன். 1ஆம் நம்பர் ரூமு, ஏசி ரூமு, அவைலபிலிட்டி நோன்னு மாறிடுச்சு. மீதி எல்லாம் எஸ்ன்னு இருக்குது, இது மட்டும் நோன்னு மாறி இருக்குது. இப்போ இந்த டிபெண்ட் சேஞ்சை தான், இந்த கேஸ்கேடிங் அப்டேட்டை தான் நான் ட்ரிகரில் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரைட். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் ட்ரிகருக்கு தனி சேலஞ்சு கொடுக்கல. இதையே ட்ரிகரில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் டியூன் பண்ண முடியுமோ ஃபைன் டியூன் பண்ணலாம். ரைட். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 சேலஞ்சு கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்கூலுக்கான கிரேட் புக் அப்ளிகேஷனும் சூப்பர் மார்க்கெட்டுக்கான பில்டிங்கும். அதுவும் நீங்கள் ஸ்டோர் டு ப்ரொசீஜர் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் ட்ரிகர் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ட்ரிகர் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக வரும். உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பெட்டராக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இங்கே செக் அவுட் பண்ண போகிறோம். ரைட். இதுதான் ஆக்சுவலாக பில்லும் செக் அவுட் ப்ராசஸும் சேர்த்து இருக்கக்கூடியது. ஸோ அப்போ கிரியேட் ப்ரொசீஜர், செக் அவுட், கஸ்டமர் ஐடி, எந்த ரூமை வெக்கேட் பண்ணுறாரு, என்னைக்கு செக்இன் பண்ண ரூம் அது, செக் அவுட் டேட்டு, இந்த 4ஐயும் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் எப்போ செக் அவுட் பண்ணுறாருன்னு. ஓகே. பிகின், அப்டேட், அலோகேஷன், செட், செக் அவுட் ஈக்குவல் டு அட் செக் அவுட், வேர் கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு அட் கஸ்டமர் ஐடி அண்ட் ரூம் நம்பர் ஈக்குவல் டு ரூம் நம்பர் அண்ட் செக்இன் ஈக்குவல் டு செக்இன். அப்போ அலோகேஷனில் செக் அவுட்டுங்கிறது யூஸ்வலாக நல்லா இருக்கும். அதுக்கான வேல்யூவை இப்போ நான் கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் பத்தாது. ரூம்ஸில் போயிட்டு
அந்த பர்டிகுலர் ரூம் செக் அவுட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அவைலபிலிட்டியை எஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அந்த பர்டிகுலர் ரூமு இப்போ அவைலபிள் ஆகிடுது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது என்ன ரூம் டைப்புன்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் ரெண்ட் பர் டே எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதனால் ரூம் டைப் ஈக்குவல் டு செலக்ட் ரூம் டைப் ஃப்ரம் ரூம்ஸு வேறு ரூம் நம்பர் ஈக்குவல் டு அட் ரூம் நம்பர். அதே மாதிரி ரெண்ட் பர் டே, ரைட், ரூம் டைப்பு இதில் போயிட்டு அந்த ரூமுக்கு ரெண்ட் பர் டே எவ்வளோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். எத்தனை நாள் தங்கினாங்கன்னு தெரியணும். டேட் டிஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2 வீடியோவில் போய் பாருங்கள். டேட் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்போ எனக்கு டேஸாக கொடு, செக்இனுக்கும் செக் அவுட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை டேஸாக கொடு, டிடின்னு கொடுத்துருக்கேன். ஹவர்ஸில் வேணும்னா ஹெச்னு கொடுக்கலாம். ரைட், எம்எம்னு கொடுத்தா மந்த்து மினிட்ஸு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ டிடின்னு கொடுத்துருக்கேன், டேஸில் வரும் எனக்கு. அதை எடுத்து நம்பர் ஆஃப் டேஸில் வச்சுக்கிறேன். இப்போ பில்ஸ் டேபிளில் கஸ்டமர் ஐடி நம்பர் ஆஃப் டேஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு ரெண்ட் பர் டே, அந்த ரூமுக்கு அந்த ரூம் டைப்புக்கு என்ன ரெண்ட் பர் டே அதை எடுத்துகிட்டு வந்து போடுறோம். கடைசியாக இன்சர்ட் பண்ண வேண்டியது டோட்டல் வேல்யூ. அது ஒன்றும் கிடையாது, இந்த நம்பர் ஆஃப் டேஸையும் ரெண்ட் பர் டேவையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அப்போ இது பார்த்தோம்னா செக் அவுட்டும் பண்ணிவிட்டு அவங்களுக்கான பில் டேபிளில் பில்லையும் கேல்குலேட் பண்ணி போட்டுருது. இப்போ நம்ம வேலை இதுக்கு யூஐ டிசைன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 1ஆம் நம்பர் யூசரு, ரைட், இன்றைக்கி டேட்டுக்கு செக்இன் பண்ணியிருந்தார், நாளைக்கு டேட்டுக்கு செக் அவுட் பண்ணுறாருன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். 10ஆம் தேதி வெளியில் போகிறாரு. அப்போ ஒரு நாள். ரைட், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 3 ரோ அஃபெக்டட்னு காட்டுது. அதாவது அலோகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு செக் அவுட் அலோகேட் ஆகிருக்கு கரெக்டாக. ரூம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ரூமு அவைலபிலிட்டி திரும்ப எஸ்ன்னு மாறிடுச்சு, ஏன்னா செக் அவுட் பண்ணியாச்சு. பில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கான பில்லு ரெடியாக இருக்குது. பில் நம்பர் 1, கஸ்டமர் ஐடி 1, பில் டேட்டு சிஸ்டம் டேட்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம், கெட் டேட்னு கொடுத்துருக்கேன். எப்போ பில் போட்டோமோ அந்த டேட்டு, நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே ஒரு நாள், காஸ்ட் பர் டே ஏசி ரூமு அதனால் 2000, அப்போ டோட்டல் 2000. ஸோ அப்போ இங்கே நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இதுக்கு ஒரு GUI மட்டும் இந்த வேல்யூஸ் எல்லாம் வாங்கி உள்ளே கொடுக்கறதுக்கு ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து GUI போட்டால் போதும். ஃப்ரண்ட் எண்டில் லாஜிக் எழுதுகிற வேலையே கிடையாது. வாங்கி பாஸ் பண்ணி விடு, அந்தந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை கால் பண்ணி விடு. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாகவே அந்த T-SQL டிரான்சாக்ட் சீக்வல். நீங்கள் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸையும் ட்ரிகர்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணீங்கன்னு சொன்னால், ரைட், முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே அதுலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோ அல்லது ஃப்ரண்ட் எண்ட்லேயோ ஒன்றும் பெருசாக லாஜிக்கே எழுத வேண்டியிருக்காது. டேரெக்டாக ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸை கால் பண்ணி அதுக்கான பேராமீட்டர்ஸை யூஐலேருந்து வாங்கி பாஸ் பண்ணி விட்டாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் இதில் செஞ்சிட முடியும். ரைட், அதனால தான் SQL டெவலப்பர்னே தனியாக போஸ்டிங் இருக்குது. ரைட், மோஸ்ட்லி அந்த பேக் எண்டில் API எழுதுகிற வேலையவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டேரெக்டாக ஸ்டோர்டு ப்ரொசீஜரை கால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏபிஐயை கூப்பிட்டு API வந்து திரும்ப லாஜிக் இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸுக்கு கனெக்ட் பண்ணி, அதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 90% அப்ளிகேஷனுக்கு பார்த்தோம்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜர்லையும் ட்ரிகர்லையும் எழுதிட முடியும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இங்கே இன்னொரு இது போடுறேன். 2ஆம் நம்பர் கஸ்டமருக்கு 4ஆம் நம்பர் ரூம் வேணும்னு கேட்குறேன். AC டீலக்ஸுக்கான ரூம் அது 3000ரூவான்னு மாற்றிருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி டேட்டுக்கு இன்புட் போடுறாரு, அவரும் அட்மிஷனுக்காக வராரு. ரைட், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இவர் செக் அவுட் பண்ணுறது 2 நாள் கழித்து பண்ணுறாரு. அப்போ இப்போ ரூம்ஸில் போய் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் ரூம் அவைலபிலிட்டி நோன் இருக்குது, AC டீலக்ஸு அவைலபிலிட்டி நோன் இருக்குது. ரைட், அலோகேஷனில் போய் பார்த்தோன்னா செக் அவுட் நல்லுன்னு இருக்குது, இன்றைக்கி செக்இன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. ரைட், இப்போ இவரை செக் அவுட் பண்ணுவோம். 2 நாள் டைம் கொடுக்குறேன் இவருக்கு, 2 நாள் கழித்து செக் அவுட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ இப்போ போய் பார்த்தோம்னா நமக்கு அலோகேஷனில் கரெக்டாக அது அப்டேட் ஆயிடுச்சு. 11ஆம் தேதி செக் அவுட் பண்ணுற மாதிரி ரூம்ஸில் 4ஆம் நம்பர் ரூம் அவைலபிள் ஆகிடுச்சு. பில் பாருங்கள், அவருக்கான பில்லு கரெக்டாக கேல்குலேட் ஆகிருக்கும். 2 நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு, 3000 ரூபாய், 6000 ரூபா டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ இங்கேயே நீங்கள் பக்கத்தில் என்ன நம்பர் ஆஃப் டேஸு இன்ட்டு ரெண்ட் பர் டே இன்ட்டு 12/100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் டேக்ஸ் கிடைச்சிடும். 12% GSTயா 18% GSTயான்னு போட்டிங்கன்னா டேக்ஸ் கிடைச்சிடும். அதையும் ஒரு காலமாக டேபிளில் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா டேக்ஸோடு போட்டுடலாம். ரைட், அதெல்லாம் சிம்பிள் தான். நம்ம அதுக்கு தனியாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதை நம்ம டேட்டா எடுத்துலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. எத்தனை % அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை நேராக அப்ளை பண்ண வேண்டியதான். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனே கிடச்சிரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ரைட்? ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் ட்ரிகர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். காம்பினேஷனில் நீங்கள் எங்கெல்லாம் ட்ரிகர் யூஸ் பண்ண முடியுமோ, கேஸ்கேடிங் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ட்ரிகர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கான கிரேட் புக்கையும் அந்த ஷாப்பிங் பில்லிங் அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அதையும் நீங்கள் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம கைட்லைன்ஸ் ஒரு 7 கைட்லைன் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி டேபிள்ஸை கிரியேட் பண்ணி ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்கியூஎல்ங்கிறது இன்டிஸ்பென்சிபிள், ரைட்? எந்த பக்கம் போனீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது. ஸோ இதில் நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு கமாண்ட் கிடைக்கும் நமக்கு, ரைட்? ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். எஸ்கியூஎல் நல்லா தெரிஞ்ச ஆட்கள் அப்படின்னு சொன்னாலே தனி மரியாதை இருக்கும், ரைட்? ஸோ அதனால் இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் இதான் கடைசி வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். கொடுத்துருந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக தான் கொடுத்துருந்தேன், ரைட்? ஏதாவது மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து அட்வான்ஸ் எஸ்கியூஎலுக்கு நான் ஒரு இது பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் மீதி இருக்கிற விஷயங்களை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வி வில் கம் பேக் டு எஸ்கியூஎல், அட்வான்ஸ் எஸ்கியூஎலுக்கு நம்ம வரலாம், ரைட்? ஏன்னா அதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, கலெக்ஷன்ஸு, அரேஸு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு வி வில் கம் பேக் டு திரும்ப ஒரு ரொட்டேஷன் வருவோம். அதில் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம், ரைட்? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில்ஸை, ரைட்? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.